ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான தரமான ப்ரோமோ 2 வந்திருக்கு. அதாவது நம்ம நினைக்கும் போதெல்லாம் இதை பண்ணுறதே கிடையாது. போன வாரம் அதுக்கு முந்தின வாரம்லாம் வந்து சாச்சனாவை போட்டு தாக்குங்க அப்படின்னு சொன்னால் அவர் தாக்க ஆரம்பிக்கும் போது இந்த பொண்ணு வந்து அப்படி அழுது ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணி அதோட ஆஃப் ஆகிட்டார். பட் இன்னைக்கு வந்துட்டு வச்சு செய்கிறார். ஏன் செய்கிறார் எனக்கு கேட்டிங்கன்னா, தீபக்குக்கு அந்த ஒரு ஃப்ளவரை கட் பண்ணதில் அவங்க சொன்ன ரீசன் என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டான ரீசன். ஆனால் அவங்க அதுக்கப்புறமா பண்ண அந்த ஆட்டிடியூட் இஷ்யூஸ்லாம் ரொம்ப தப்பு. ஏன்னா அவரை கேட்காம அவங்க போகிறதும் திரும்ப கேட்காம உள்ளே வரதும் அதெல்லாம் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக தான் நான் பார்த்தேன். ஸோ இங்கே வந்துட்டு சாச்சனாவை நம்ம எதிர்பார்க்காத வகையில் புரட்டி எடுக்கிறாங்க. நம்ம எதிர்பார்த்தது ரயானா புரட்டி எடுப்பாக, ஜெஃப்ரியை புரட்டி எடுப்பாக, ராணாவை புரட்டி எடுப்பாங்க, சத்யாவை புரட்டி எடுப்பாங்க, மஞ்சரி அப்படி இப்படின்னு போனோம், அருண் அப்படி இப்படின்னு போனோம். ஆனால் இங்கே வந்து ஃபஸ்ட் நம்மளுக்கு ப்ரொமோட்டரை வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள், ருக்கோனா அப்படின்னு ஒரு இது வருது, வெயிட் பண்ணுங்கள், இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு சாச்சனாவை புரட்டி எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவர்கள் வந்துட்டு சாச்சனாவை போட்டு தாக்குறாரு. என்னென்னா அந்த பூவை கட் பண்ண பற்றி அந்த விஷயத்தை கேட்குறாரு. எதுக்காக நீங்கள் பூவை கட் பண்ணிக்கணும்? அவங்க அன்றைக்கே சொல்லியிருப்பாங்க, நாங்கள் வந்து பேசும்போது நீங்கள் எப்பயுமே வந்து அதை காது கொடுத்து கேட்க மாட்டீங்க, எப்பயுமே டிஃபென்ஸ் பண்ணுறதுலே இருக்கீங்க, அதனால் நான் பூவை கட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதான் உண்மை. யாரையுமே பேச விடல. தீபக் நல்லா நோட் பண்ணிங்கன்னா, இவரை புகழ்ந்து பேசினா 1/2 மணி நேரம் கம்முன்னு இருக்காரு. ஆனால் இவர்கிட்ட யாராவது ஆப்போசிட்டில் கருத்து வச்சானா யாருமே கேட்கல. அதனால் சாச்சனா கட் பண்ணது கரெக்டு தான். இங்கே வந்து அந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போ தீபக் கேட்குறாரு. அப்போ தீபக் வந்து கேட்குறாரு, சரி நீங்கள் சொல்லுங்கள் எதுக்காக அப்படின்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் சாப்பிட்ட தட்டை அவங்க கழுவணுன்னு ஒரு பாலிசி மாதிரி வச்சேன், அதை சொன்னதுக்கு அவங்க டென்ஷன் ஆகிறாங்க அப்படி மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அப்போ விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாருன்னா, தன்னோட கேப்டன்சியில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அவர் வந்து நினைக்கிறது தப்பா அப்படிங்கும்போது, சார் அது மட்டும் இல்லை சார், தர்ஷிகா கூட வந்துட்டு ரொம்ப அப்படியே டென்ஷன் ஆனாங்க சார், 3 நாள் நான் தான் வேலை செய்கிறலாம் சொல்லியிருந்தாங்க சார்னு சொல்கிறேன் அவங்க சொல்கிறாங்க. அப்போ தர்ஷிகா எழுப்பு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கேட்குறாரு, சரி யாருக்கெல்லாம் அந்த ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது தர்ஷிகா எந்திரிக்கிறாங்க. ஏன் சார் எங்களுக்கு ப்ரெஷரே இல்லை சார்ட்டாங்க. மூஞ்சி போச்சு, இந்த அம்மா டோட்டல் காலி ஆகிட்டாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, இவர் அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு, நிறைய விஷயங்கள் சலசலப்பெலாம் போச்சு. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. அதனால தான் நான் எப்பயுமே என்ன சொல்கிறேன்னா, விஜய் சேதுபதி அவர்கள் இந்த எபிசோடெல்லாம் முன்னாடியே பார்த்துட்டு வந்து இங்கே கேள்வி கேட்டார்னா தான் அவருக்கு புரியும். இங்கே யாருக்கு என்ன கேட்டாலும் அவங்க வந்துட்டு அவங்களுக்கு அந்த நேரத்தில் யார்கிட்ட நல்ல பேர் வாங்கணுமோ அந்த விஷயத்தை அங்கே சொல்ல மாட்டாங்க. என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அங்கே வந்து சொல்ல மாட்டாங்க. இவர் வந்துட்டு அப்படியா இல்லையே நாங்கள் பார்க்கும்போது அப்படி தெரியலேன்னு சொன்னால் தான் அடுத்தடுத்து பேச ஆரம்பிப்பாங்க. பட் இங்கே வந்துட்டு வேறு மாதிரி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்று கேட்குற சாச்சனா கிட்ட, சரி சாச்சனா நீ வந்துட்டு அந்த ஃப்ளவரை கட் பண்ண எல்லாம் ஓகே, போகும்போது கேட்டுட்டு போனியா? இல்லை சார். வரும்போதாவது கேட்டு வந்தியா? இல்லை சார். அப்புறம் என்ன நீ யோசிக்கிறது சுத்தமாக சரியில்லை சாச்சனா, உட்காரு அப்படின்ட்டார். அவங்க அப்படியே பார்க்குறாங்க. அப்பா என்னையா உட்கார சொன்னீங்க? உங்கள் செல்ல குழந்தை என்னையா உட்கார சொன்னீங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஒன்றதான் உட்கார சொன்னால் உட்காருங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் அப்படியே தான் இருந்தது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்னென்னா ஐ வாண்ட் மோர்ன்ற மாதிரி இதை விட பயங்கரமான விஷயங்களை நாங்கள் ஆசைப்பட்றோம். அதே மாதிரி இதில் வந்துட்டு ஜெஃப்ரி அண்ட் ரயானை போட்டு பொலந்த மாதிரியும் அப்டேட் வருது. பட் அது வந்து இந்த ப்ரொமோவில் வந்து இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் கழிச்சு வந்துச்சு ப்ரொமோ. அதெல்லாம் ஆனால் சாச்சனாவை போட்டு தாக்கியிருக்காங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். சாச்சனாவை தாக்குனதுனால நிறைய பேர் சந்தோஷமாக இருப்பீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாச்சனா செஞ்சதில் பாதி கரெக்டு, பாதி தான் தவறு. வேறு யாரெல்லாம் வந்துட்டு இதில் வந்து போட்டு புரட்டி எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.